जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய என்எக்ஸ்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் என்ற முறையில நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நீங்க சந்திச்சு வெளியில வர போறீங்க, இந்த வார ராசி பலன் என்னென்னலாம் வரப்போறது, எப்படி எல்லாம் இருக்க போறீங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க, யார் எந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க, யார் எந்த மாட்டின விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க, யாருக்கு புதுசா இடமாற்றம் வரப்போறது, யாருக்கு தடுமாற்றம் வரப்போறது, யாருக்கு அதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது, யாருக்கெல்லாம் அபவாதம் வருகிறது. அபவாதம் என்றால் கெட்ட பேர் யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறவன்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. 12 ராசியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டு. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு கொடிய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடிய உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும், ஒரு பேர் எடுத்து போய் சேர்ற வரைக்கும் இந்த கொடிய உலகத்துல மிக போராட்டமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. இந்த கொடிய உலகத்துல கொரோனாவை விட கொடிய உலகம் இது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் எங்கேயாவது போய் இந்த ஊரு, அதாவது இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் நீ இதே பிரச்சனையை தான் நீ சந்திப்ப. நீ ஊரு விட்டு ஊரு போனா மட்டும் நீ நல்லா இதா வந்துட போறியா? கிடையாது. அப்போ நீ அந்த இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த கொடிய உலகத்துல இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருந்து போனாதான், இங்க டிக்கெட் எடுத்து ஃபைனல் டிக்கெட் எடுத்து போனாதான் நமக்கு நிம்மதியே தவிர அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும், எப்படி எப்படி சோதனைகள் வரும், எப்படி எப்படி உபாதைகள் வருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப நம்ம இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். எதுல நீ அலட்சியம் காட்டுறியோ அதுலதான் உனக்கு முதல் பிரச்சனை வரும். முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது பொது பலன் தான். நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுபம் வாழ்காலமுடன். மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு எப்படி இருக்கு? அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசிக்கு எப்படி இருக்கு? இந்த வாரம் நீ எடுக்கிற முடிவு அடுத்த 6 மாசத்துக்கு ஒன்ன தாங்கி பிடிக்கும். இது உண்மை, பார்த்துக்கோ. ஒண்ணு. 2வது விஷயம் நான் சொல்றேன், அதாவது உங்களை தோற்கடிக்க நினைத்தவர்கள் இன்று உங்களை பார்த்து பெருமிதம் படுவார்கள், உங்களை பார்த்து அமைதியாகி விடுவார்கள். இது 2மே நடக்கும் மேஷராசி. நீங்க கவலைப்படாதீங்க, இது 2மே கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு, நீங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில கவலைகள் இருக்கும், நம்ம இப்படிதான் இருக்கணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா அது மாறி நடக்கும்போது நமக்கு கவலைகள் அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை முடிவுக்கு வரும். சில விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரும். மேலதிகாரிகளின் ஒரு ஈர்ப்பு தன்மை வரும். மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு வரும். என்ன கரெக்டா பாக்குறானா செய்யறானா, ஈர்ப்புன்னு கெட்ட ஈர்ப்பு கிடையாது, நல்ல ஈர்ப்பு. ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன், ஒரு நல்ல ஒரு விஷயம், ஓகே பரவாயில்ல பண்றான் செய்யறான் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்களுக்கு புதிய தகவல் கிடைக்கலாம். நான் வேலை மாறலான் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா உனக்கு ஏதாவது புதிய தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் சில வருமானங்கள் அதிகரிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றீங்களா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றீங்களா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் செய்யறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ டிரான்ஸ்பரண்ட். அங்க ஒரு சில விஷயங்கள் டிரான்ஸ்பரண்டா பண்றதுக்கு முயற்சி செய்தால் அந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஆன்லைன் சேவை மற்றும் தொழில் வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி மற்றும் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நன்னா வரும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமண வயதில் உள்ளவர்களுக்கு
சரியான வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது அதாவது திருமணமாக இருந்தாலும் சரி, மறுமணமாக இருந்தாலும் சரி, சரியான வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அந்த வரன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். பணம் மற்றும் சொத்து விவகாரங்கள்ல, சொத்து கணக்கு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல பழைய நிலம் அல்லது சொத்து விஷயத்தில் விற்கணும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அதிகரிக்கலாம். டேய் அப்பா என்னடா இவன் இப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். கவனமா இருங்க. ரகசிய திட்டங்களை அனைவரிடமும் பகிர வேண்டாம். மனசுல வச்சுக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் பகிரணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பேச்சுக்களில் நிதானம் தேவை. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நிதானமா பேசுங்க. அதாவது கூடியமான வரைக்கும் பேசுறதை விட பேசுறத கேட்கறதுக்கு நிறைய பலன்கள் உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு அப்படியே எடுத்துட்டோம்னா உடல்நலம் மற்றும் ஹார்மோன் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தங்க நகை மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் பாதுகாப்பா வைத்துக் கொள்ளவும். ஒரு போனு, நகை, ஒரு தோடை கைட்டு அப்படியே எங்கனாவது வச்சிடுறது, ஒரு மோதிரத்தை கைட்டு ஃபேஸ் வாஷ் பண்றான்னு எங்கன்னா கைட்டு வச்சுட்டு தொலைஞ்சு போறது, ஒரு செயினை எங்கனாவது கைட்டு வச்சுட்டு யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்பதான் காணும் சொல்லி தேடுறது. சோ இந்த மாதிரிலாம் இந்த பெண்கள் சில விஷயத்தில் கவனமா இருங்க. அதிர்ஷ்ட எண்கள் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட கிழமை புதன்கிழமை. புதன்கிழமையில உங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டமா இருக்கும். உங்களை தோற்கடிக்க நிகழ்த்துகள் நிச்சயம் உங்கள் வெற்றியை பார்த்து ரொம்ப அடே அப்பா நம்ம இவங்க கிட்ட வச்சுட்டது தப்புதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஓம் சரவண பவாய ஷண்முகாய நமஹா. ஓம் சரவண பவாய ஷண்முகாய நமஹா. ஓம் சரவண பவாய ஷண்முகாய நமஹா மந்திரத்தை குறைஞ்சபட்சம் இந்த வாரத்திற்கான மந்திரத்தை ஒரு 11 தடவை 27 தடவை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் வரும். முருகனுக்கு விளக்கேத்துங்க. அதாவது ஆறுமுக சுவாமியா இருக்கலாம், சண்முகநாதரா இருக்கலாம், முருகப்பெருமான் பாலமுருகனா இருக்கலாம். முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கை ஏத்துங்க. முடிஞ்சால் நொச்சி இலையில அர்ச்சனை பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீங்க இதை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வாரத்திற்கான ராசி பலன் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.